நம்ம ஃப்ரூட் பச்சடி எப்படி பண்ணுன்றதை பார்க்கலாம். ஃப்ரூட் பச்சடி வந்து சிம்பிளான ரெசிபி. வித்தின் 15 மினிட்ஸ் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சிட்டோன்னா 15 மினிட்ஸில் ஹோல் ப்ரொசீஜரும் ஓவர் ஆகிடும். ஸோ இதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாட்டர் வச்சுருக்கோம். இப்போ இது கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். சுகர் நல்லா மெல்ட் ஆன பிறகு ஒரு பாயிலிங் ஸ்டேட்டுக்கு வரும். அது பாயிலிங் கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நம்ம ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சர்க்கரை போட்ட பிறகு நல்லா பாயில் ஆகுது. சர்க்கரை ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 1.5 தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கிரைண்ட் பண்ணின டொமேட்டோஸ். இதை வந்து நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் 1.5 தக்காளி பழம் நல்லா அரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா இந்த சுகர் சிரப்லேயே இந்த டொமேட்டோ கிரைண்ட் பண்ணி ஊற்றினது நல்லா குக் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இது கொடுக்கலாம். அதுக்குள்ளே எல்லா டொமேட்டோஸும் நல்லா பாயில் ஆகிடும் இதிலே. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இதில் உங்களுக்கே தெரியும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணும்போது எந்த கலரில் இருந்ததுன்னு. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. சுகர் சிரப்போடு மிக்ஸ் ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டொமேட்டோ கிரைண்ட் பண்ணி சுகர் சிரப்பில் போட்டது நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எசன்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட் எசன்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள். அதே மாதிரி சுகர் சிரப் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த ஒரு கம்பி பதம் அந்த மாதிரி எந்த ஸ்டேஜும் தேவையில்லை. சுகர் சிரப் வந்துட்டு எப்படி இருக்கணும்னா நல்லா சுகர் எல்லாம் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிட்டு ஒரு மாதிரி தின் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஏன்னா நம்ம டொமேட்டோ ஆட் பண்ண பிறகும் திருப்பி இன்னும் கொஞ்சம் திக்கன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் கம்பி பதம்லாம் இல்லாமல் தின்னாக இருக்கும்போது ஜாமுன்கெலாம் பண்ணுவோம்ல அந்த கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதும். அதுவும் ஒரு கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து டொமேட்டோஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து பனானா இருக்குது, கிரேப்ஸ், அப்புறம் வந்து ஒரு கோல்டன் ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது 3 இது கூட ஆட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி அதில் டொமேட்டோஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கிரேப்ஸ், ஆப்பிள், பனானா ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இது நம்ம வந்து டொமேட்டோ சிரப்பில் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மினிமம் 5 to 6 hours இப்படியே விட்டுருங்க. அப்போ தான் இது நல்லா சோக் ஆகிட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஒரு க்ரன்ச்சி ஃபீல் இல்லாமல் கொஞ்சம் இந்த ஜூஸ் எல்லாம் ஃப்ரூட்ஸில் இருக்க ஜூஸ் எல்லாமே இந்த டொமேட்டோ சிரப்பில் பிளெண்ட் ஆகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு 5 to 6 hours கழிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் பனானா, கிரேப்ஸ், அப்புறம் கோல்டன் ஆப்பிள் போட்டிருக்கேன். அப்புறம் இது வந்து டொமேட்டோ சிரப்பில் தான் போட்டிருக்கோம். டொமேட்டோ அண்ட் சுகர் சிரப்பில் இது ஒரு 5 to 6 hours நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது செஞ்சு 8 hours ஆகிடுச்சு. இது நான் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப யம்மியாக இருக்குது.
இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. Hope you have enjoyed this video. Kindly like and subscribe to my channel. In case of any queries, you can do comment. Thank you.